இன்றைக்கி டே 13 இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. நம்ம வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் 1 லிட்டர் தண்ணி தான் குடிச்சிருக்கேன், 2 லிட்டர் தண்ணி தான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தண்ணியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து 3 லிட்டர் கம்பல்சரி நீங்கள் குடிச்சே தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் பாடி டயர்டாகாமல் இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புல டயர்டு இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகும். நம்ம எடுக்கிற ஃபுட்டுக்கு கண்டிப்பாக தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் கம்பல்சரி தேவை. இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த 1 லிட்டர் பாட்டிலில் 3 பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மில்லட்ஸ் வந்துட்டு எனக்கு டயட் சார்ட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மில்லட்ஸு சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருனாலுமே ஃபாலோ பண்ண முடியாது. சப்போஸ் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த டயட் சார்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ரொம்பவும் சிம்பிளாக கொடுத்துட்ருக்கேன். காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே நீங்கள் வாக்கிங் போகலாம். ஒரு சிலர் வந்து ஈவினிங் மட்டும்தான் வாக்கிங் போகணுமா, ஒர்க் அவுட் பண்ணணுமா, மார்னிங் டைமில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. காலையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. சூரிய வெளிச்சத்தில் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும். நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வாக்கிங் கூட நீங்கள் போகலாம். உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் நீங்கள் சுடுதண்ணி, ஹாட் வாட்ரு, ஆம்லா ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸ் அது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் குடிச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் நம்ம இட்லி எடுத்துக்கலாங்க. ஸோ என்னடா இட்லியே வந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இந்த இட்லியை நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கேரட்டு, ஆனியன் இது எல்லாத்தையுமே சீவிட்டு அந்த தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, தோசை மாவு இட்லி மாவில் அதுலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இட்லி சுட்டு சாப்பிடுங்க. இது ஒரு புது வகையாக இருக்கும். ஸோ இந்த இட்லியில் ஒரு இட்லிக்கு கிட்டத்தட்ட 70 கேலரிஸ் இருக்கும். நீங்கள் 3 இட்லி தாராளமாக எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் புதினா சட்னி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை, பாயில்டு எக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 330 கேலரிஸ் வரும். அதுக்கப்புறம் காலையில் 11 மணி டைமில் நீங்கள் லெமன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, மல்லி டீ, இஞ்சி டீ அது மாதிரி நீங்கள் வேணும் குடிக்கலாம். இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனாலும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் லஞ்சுக்கு வரும்போது இன்றைக்கி 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. அது கூட புடலங்காய் கூட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது போன வாரத்தில் நான் புடலங்காய் பொரியல் கொடுத்துருப்பேன். இந்த டைம் வந்து புடலங்காய் கூட்டு அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த கடலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ 100 கிராம் சாதம், 200 கிராம் புடலங்காய் கூட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 250 கேலரிஸ் இருக்குது. அப்படியே நம்ம ஈவினிங் 4 o'clock வந்தோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நான் ஆப்ஷனலாக தான் கொடுத்துட்ருக்கேன். டீ, காஃபி இதெல்லாமே, லெமன் ஜூஸு, வெஜிடபிள் சூப்பு, சிக்கன் சூப்பு இது எல்லாமே முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான். உங்களுக்கு பசிக்குது, சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். அதுக்கடுத்தது டின்னருக்கு நாம் வந்தோம் அப்படின்னா ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு முட்டை தோசையில் 150 கேலரிஸ் இருக்குது. நான் வெஜிடேரியனாக இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன எடுக்கலாம்னா ஒரே ஒரு ஆனியன் ஊத்தாப்பை எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் ஊத்தாப்பத்தில் ஒரு 120 கேலரிஸ் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் இதுதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதுதாங்க இருக்குது. எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது அது மட்டும்தான் இருக்குது. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வாழைப்பழத்தை மட்டும் நைட் டைமில் சாப்பிட வேண்டாம். மற்றபடி கொய்யா, மாதுளை, ஆப்பிள் இது எல்லாத்தையுமே நீங்கள் நைட் டைமில் ஒன்று சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழத்தை நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் ஆரஞ்சு பழத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் நீங்கள் டோட்டலாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 கேலரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸு ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு இது மாதிரி போனீங்கன்னா அதில் ஒரு 200 கேலரிஸ் உங்களுக்கு கம்மியாகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 650லேருந்து 700 கேலரிஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ டே பை டே வந்து உங்களுக்கு கேலரிஸ் நான் கம்மி பண்ணிட்டே போகிறேன். உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கும்போது ஃப்ரூட்ஸ் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இல்லைனா பச்சை சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அது மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸு, நிலக்கடலை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ டே பை டே வந்து உங்களுக்கு நான் கேலரிஸ் கம்மி பண்ணிட்டே போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு யார் யார் வெயிட் லாஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 14ல் பார்க்கலாம். தேங்க்யூ.